டேய் எங்கடா கிளம்பிட்டு இருக்க? நான் படத்துக்கு போறேன். நானும் காலையிலேருந்து நியூஸ் பேப்பர் வச்சு உட்காந்துட்டு இருக்கிறேன். எந்த படமும் ரிலீஸ் ஆகலையே. எந்த படத்துக்கு போற? சொல்ல மாட்டேன். படம் பேரே சொல்லாம நீ படத்துக்கு போயிருவியா? படத்தோட பேரை தான் சொன்னனே. இப்ப சொல்ல மாட்டேன்னு தானடா சொன்னேன். நான் பேரை சொன்னேன்ப்பா. என்ன பேரு? யார் பேரு? படத்தோட பேரு. படத்தோட பேர் என்ன? சொல்ல மாட்டேன். சரி நீங்க ரொமான்ஸ் பண்றீங்க, நான் கிளம்புறேன். படத்தோட பேர் என்னன்னு சொல்லுடி. உங்களுக்குமா சொல்ல மாட்டேன். இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. யோ படத்தோட பேரே சொல்ல மாட்டேன் தான்யா. படம் பேரே ஒரு மாதிரி தினுசா இருக்குதுன்னு படத்தை போய் பார்த்தா படம் அதுக்கு மேல தினுசா இருந்துச்சு. இப்பதான்டா நீங்க விடாமுயற்சியில பிரகாச தேடிட்டு இருக்கீங்க. அப்பயே இவங்க கண்ணனை தேடிட்டு இருந்தாங்க தெரியுமா? யார் அந்த கண்ணன், என்ன நடந்தது? மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள காணொலியை கடைசி வர பாருங்க. படத்தோட டைட்டிலே சொல்ல மாட்டேன் வந்து பார். நீ தான் சொல்லவே மாட்டல, அப்புறம் நான் ஏன்டா வந்து பார்க்கணும்? படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணு நடுக்காட்டில் அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கு. இங்கேயே அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்க, கோயிலில் போய் பண்ணணும். கட் பண்ணாம ஒரு 4 பேர் ஜீப்பில் வரானுங்க. அவனுங்க பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. இந்த கேஜி பசங்களாம் டான்ஸ் ஆடுறப்ப ஒரே ஸ்டெப்பே திருப்பி போடுவாங்க. அவங்க ஆடுறத பார்க்கறதுக்கு கியூட்டா இருக்கும். இவங்க என்னடான்னா இத்த தண்டி ஆகி போய் போட்ட ஸ்டெப்பே திருப்பி போட்டுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் எதுக்காக இங்கே வந்திருக்காங்க, எதுக்கு இப்படி ஆடிட்டு இருக்காங்க ஒன்றும் தெரியாது. Finger inside, a body shaking. இவங்களுக்கும் இந்த படத்துக்கும் துளி கூட சம்மந்தம் கிடையாது. கட் பண்ணமா புதுசாக கல்யாணம் ஆன கப்பல் வராங்க. இந்த ஹோட்டலோட ஓனர் பையன் தான் இவரு. இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தான் இவங்க. இவங்க எல்லாரும் ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க. இவர் சிவா. வணக்கம்மா. அவர் நல்ல தம்பி. அவரு பாண்டியன். வணக்கம்மா. இவன் அப்பாவோட ஃப்ரெண்டு பையன். இவன் கொஞ்சம் அப்படி இப்படி, நான் அப்புறமா சொல்கிறேன். கொஞ்சம் அப்படி இப்படியா? எப்படியா இருக்கும்? அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பொண்ணை கூட்டிட்டு போய் அன்னைக்கு நைட்டே ஒரு பாறை ஒன்று உருண்டு போகுது. இல்ல மிதந்து போகுது. இல்ல மிதந்துக்கிட்டே உருண்டு போகுது. போயிட்டு நம்ம தம்பியோட ரூமை மட்டும் தட்டுன்னு தட்டுது. தட்டிட்டு அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு போயிருச்சு. பாப்பா பாப்பா ஏன் அப்படி தவிக்கிட்டு கிடக்கு? பாப்பா பாப்பா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வேறவங்க வீடா? அப்புறம் நம்ம கதாநாயகனும் கதாநாயகியும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் காபி குடிப்பீங்களா இல்ல பால் குடிப்பீங்களாமா? பால். பால் மட்டும் பாதாது, பழத்தையும் சேர்த்து வை. அப்புறம் 2 கப்பல்ஸ் வந்து தம்பி ரூம் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ பேக்ரவுண்டில் ஒரு சாங் ஓடிட்டு இருக்கும் பாருங்க. ஓ சொல்ல மாட்டேன் படம் பேரு ஈஸ்டர் எக். அந்த கப்பல்ஸ்க்கு ஒரு ரூமை கொடுத்து போய் ஜமாயிங்கன்னு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறம் புதுசா ஹோட்டலுக்கு வந்த கப்பல்ஸை தம்பி சுத்தி காட்டிக்கிட்டு இருக்காப்ல. அப்ப அந்த கல்லு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது. நமக்கு அசைன்மெண்ட் தான் முக்கியம், ஃபாலோ பண்ணு. ஹீரோயினா 4 ரவுடி பசங்க ஈவ்டீசிங் பண்றானுங்க. நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா? உள்ள பூந்து ஒரே ஃபைட்டு தான். ஃபைட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தம்பி உட்காந்து பல்லான படம் பார்த்துட்டு இருக்காப்ல. அவன் பார்த்துட்டு இருக்கிற படத்தை பார்க்கலான்னு பாறையும் கிட்ட வருது. இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. தம்பி எங்க போனா? தம்பி தம்பி இந்த வந்துட்டேன் சார். அடுத்த நாள் நம்ம தம்பி போயிட்டு குளிச்சிட்டு இருக்காப்ல. ஏண்டா நேத்து படம் பார்த்துட்டு இருந்த, நானும் பார்க்கலான்னு வந்தா எந்திரிச்சா போற. வாவ், என்னடி இது? என் பொண்டாட்டி வரும்னு பார்த்தா காலேஜ் ஃபிகரா வந்திருக்க. காட்டில் பென்ஸ்லேயே ஆக முடியும், இந்த வண்டி தான் ஏறு. இவங்க பேசிக்கிட்டே இப்படி சுத்தி பார்த்துட்டு இருக்கிறப்ப உனக்கு யாருமே ப்ரப்போஸ் பண்ணது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஒரே ஒருத்தன் பண்ணியிருக்கான், எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பையன் கண்ணன். பேரை கேட்ட உடனே பேய் ஆக்டிவேட் ஆயிடுச்சுல்ல. பேய் எப்படி ஹீரோயினோட உடம்புக்குள்ள போகுதுங்கிறது தான் ஹைலைட்டு. நம்ம தாலி காத்த காளியம்மன் படம் பார்த்துருப்போம் இல்லையா? அதுல நம்ம பிரபுவோட வைஃப் தலையில அடிபட்டு படுத்துட்டு இருக்கிறப்ப பேய் இவளோட ரத்தத்து மூலமா இவ உடம்புக்குள்ள போயிருவோன்னு பிளான போடும். ஃபுட்டேஜ் கிடைச்சா போடுறேன், இல்லைன்னா மைண்ட்ல நீங்களே ஓட்டி பாருங்க. அந்த மாதிரி ஹீரோயின் போய் அந்த கல்லு மேல உட்காருவாங்க, பேய் அவங்க உடம்பு ஆக்கிரமிச்சுக்கும்.
பேய் டைம் ஆரம்பிச்சாச்சுடா டேய். அப்புறம் இவங்க ஹோட்டலுக்கு ஒரு ஜோடி குடி வந்தாங்கல்ல, அவங்க குஜாலா இருக்கிறத காட்டுறாங்க. இதெல்லாம் ஏன்பா நம்ம கிட்ட காட்டிட்டு இருக்காங்க? இந்த மாதிரிலாம் சீன் வந்துச்சுன்னா ரசிச்சுட்டு போகணும், ஆராயக்கூடாது. வந்த வேலையை முடிச்சுட்டு அவங்களும் கிளம்புறாங்க. போறப்ப டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்கே வந்துரு, நம்ம இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம பேய் பிடிச்ச ஹீரோயின் முனிப்படத்துல ஒரு ராஜ்கிரண் மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பேய் இங்கேயும் அங்கேயும் நடக்குதான், கண்ணுல பட்டு காணாம போகுதான். விடிஞ்சு பார்த்தா காலையில இன்னொரு கப்பல் வராங்க. இந்த கப்பல் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறத தம்பி வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அதை பார்த்து இவன் ஆர்காசம் அடைஞ்சிட்டு இருக்கிறப்ப அந்த அக்கா வேற வந்து பாத்துருது. இத நேரா பார்க்கணும்னு சொன்னா நான் வேண்டாம்னு சொல்ல போறேன். தப்பு 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 தப்பா பேசுறீங்க, தப்பு தப்பா பேசுறீங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள ஒரு பேய் இருந்துச்சு இல்லையா, அந்த பேய் போயிட்டு தம்பியோட ரூம் கதவை தட்டுது. தம்பி வெளியே வரான். போடு, இன்னைக்கு தம்பியும் அந்த பேயும் அப்பெல்லாம் நினைக்காதீங்க. அந்த பேய் தம்பியை பயங்காட்டி ஓட வச்சிருது. அதுக்கப்புறம் விடிஞ்சு போய் உக்காந்து அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்லாம் சபதம் எடுத்துட்டு இருக்குது. அதுக்கு அவனை அப்பயே முடிச்சுக்கிட்டு இருக்கலாமே, படம் முடிஞ்சிருக்குமே. அது எப்படி, நான் பிளாஷ்பேக் சொல்லாம படம் எப்படி முடியும் அப்படின்னு பிளாஷ்பேக் சொல்லுது. ஒரு 6-7 பொண்ணுங்க இந்த இடத்த சுத்தி பார்க்கறதுக்காக டூருக்கு வந்திருக்காங்க. இவங்க வந்ததுல இருந்து இந்த இடத்துல ஃபுல்லா டபுள் மீனிங்கா ஓடும். சாருக்கு ஏன் நம்பர் எல்லாம் வேண்டாமா? ஒண்ணு போதும். சாருக்கு ஒன்னே போதுமாண்டி. கேட்கறது கடம்பாக்கே கையில துப்பாக்கி நானா? ரூமுக்கு வந்து மட்டும் சும்மாவா இருக்கிறாங்க? நான் கட்டி பிடிச்ச விட மாட்டேன். உள்ள போய் கழட்டடி. ஒரே நாள்ல உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிடலாம்ல. என்னடா ஏ? அதுல ஒரு பொண்ணு அவன் லவ்வரோட டூயட் பாட போயிருச்சு. வந்தது எல்லாமே பொண்ணுங்க தானே, அப்புறம் எப்படி டூயட்? கனவுல டூயட் ஆட போயிருச்சு. இவர்தான் பாத்தீங்கன்னா அந்த கண்ணன். இந்த பொண்ணுங்கெல்லாம் ஊரை சுத்தி பார்க்க தம்பியை கூட்டிக்கிட்டு போறாங்க. அதுல ஒரு பொண்ணு மட்டும் எனக்கு தலைவலிக்குது, நான் வரல அப்படின்னு சொல்லிடுது. மத்த பொண்ணுங்க எல்லாத்தையும் தம்பி கூட்டிட்டு போய் சுத்தி காட்டிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு இங்க தனியா இருக்க முடியாம போன் பண்ணுது அவங்க ஃப்ரெண்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் போன் எடுக்கலன்னு சொல்லி தம்பிக்கு போன் பண்ணுது. அவன் வந்து கூட்டிக்கிட்டு போய் இந்த பொண்ணை கற்பழிக்க பாக்குறான். தடி குட்டி கீழே விழுந்து மண்டையில பொல ரத்தம். அந்த பள்ளையை ஓரமா தூக்கி போட்டுட்டு கையெல்லாம் கழுவிக்கிட்டு போய் நல்ல பள்ளையாட்டம் ஜீப்ல படுத்துறான். தம்பிய பாருடி, நல்லா தூங்குது. டீ எழுப்பனா எழுந்திருச்சிரும். தம்பி எல்லாத்தையும் பாத்துட்டியாடா? அவங்களோட அந்த சிரிப்பு இருக்குல்ல, அந்த சிரிப்பு அதை ஒரு டிரான்சிஷனாவே வச்சுக்கலாம் போல. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய காணோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தொலைவுறாங்க. கிடைக்கல அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம தம்பி ஓரமா போட்டு வந்த அந்த பிள்ளை இன்னமுமே சாகல. இன்னமாடி சாகாம இருக்கிறன்னு கழுத்து மேல காலை வச்சு நசுக்குன்னு நசுக்கி கொண்டு விட்டாரு. ஆமா, எனக்கு ஒரு டவுட்டு. இவன் இந்த பிள்ளையை ரேப் பண்ண தானே இப்படி கூட்டிட்டு வந்தான் அந்த பிள்ளையை ஒண்ணுமே பண்ணலையே. அந்த பொண்ணை உயிரோட ஊர் பக்கம் போய் சேருன்னு துரத்தி விட்டுருக்கலாமே, எதுக்கு கொன்னா? இப்ப நீ என்ன சொல்ல வர? அந்த பிள்ளையை ரேப் பண்ணிட்டு கொண்டிருக்கணுங்கிறியா? அதான் அவன் ரேப்பே பண்ணலையே, எதுக்காக கொன்னாங்கிறேன். அப்புறம் அந்த பிள்ளையோட ஆவி பக்கத்துல இருந்த கல்லுக்கு டெலிபோர்ட் ஆயிருது. ஆனா நானும் எதுலயே பேய் இருந்து பார்த்துருக்கிறேன்பா, பாறையில போயிருந்து இப்பதான் பாக்குறேன். அதுக்கப்புறம் முதல்ல ஒருத்தன் டூயிட் பாடிட்டு இருந்தான்ல கப்பலா வந்து, அவன் வந்துட்டு இங்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கி வந்துட்டானா. எங்கப்பா அவன் ஒய்ஃப்னு கேட்டா அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறாங்க, நான் ஊர்லயே விட்டுட்டு வந்துட்டேங்கிறான். யாருப்பா இவரு, மலுமட்ட மடையனா இருக்காரு. அதுக்கப்புறம் தம்பியை தனியா ஒரு ரூம்குள்ள போட்டு பேய் அடியோன்னு அடிச்சு கொன்றுது. இந்த கொலை முயற்சியை அங்க வந்து ஒருத்தன் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தான் இல்லையா, அவன் நின்று பார்த்துட்டு இருக்கிறான். அந்த பிள்ளை தம்பியை கொண்டு பிடிச்சு அதுக்கப்புறம் இவரு இந்த பிள்ளையை தூக்கிட்டு போறாரு. இதுல இவர்லாம் ஒரு ஹீரோன்னு எதுக்கு இருக்கிறாரு? இந்த போலீஸ்கார் எங்க இருந்து ஒரு புது ஹீரோவா ஃபார்ம் ஆனாரு? ஒரு கேரக்டரையும் ஒழுங்கா எழுதாம ஒப்பேத்தி எடுத்த படம் தான் இது. சரி, உப்மா படத்துல இதுக்கு மேல வேற என்ன எதிர்பார்க்க முடியும் சார்? சும்மா பேச்சு வீடியோலயே காமெடி எதிர்பார்க்க முடியலையாம்.